வந்து மிஸ் ஆகிட்டு ஐஃபோன் 11 நாள் வந்து 24 மணி நேரத்துக்கு பிறகு அது வந்து ஆஃப் ஆகிட்டு இது ஃபுட்டேஜ் வந்து பென் டிரைவில் ஏற்றி தாரேன்னு சொல்லி உள்ள கம்ப்ளைண்ட் கொடுக்கலுமா இல்லையாண்டே தெரியல. ஏன்னா யார் ஃபோனை வந்து எடுத்தாக்கள் வந்து போலீஸுக்கு வந்து தெரிய வரும். அதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டாக்கள் எல்லாம் சொல்கிற விஷயம் கார் எடுத்த கண்ணூர் தான் எனக்கு தெரியும். சரி காலைல ஏதோ சம்பவம் இதெல்லாம் பார்க்கறது தான் தரவன்னு யோசிச்சேன். போன நம்ம எவ்வளோ விதைச்சனிகள் வெட்டி அந்த மிஷினுக்குள்ள போட்டால் சரியா என்ன அடி பேக் வந்து உங்களோட அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் குறிப்பாக வந்து வவுனியா மாவட்டத்துக்குரிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு நிற்கிறேன். என்னதுக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கொஞ்சம் காலமாக வந்து வீடியோ ஒரு 5-6 நாளாக வந்து வீடியோக்களை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு நிகழ்வு அதோட பிஸியாக இருந்தனால வந்து என்னால் வந்து இந்த ஒரு வீடியோக்களை வந்து எடுக்கலாம் போயிட்டு குறிப்பாக அந்த நிகழ்வு வந்து யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. அந்த நிகழ்வு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்ததுன்னா கயாலினி வந்து ஃபோன், அதாவது என்னுடைய மனைவியார் வந்து ஃபோன் வச்சுருந்தா அவன் அம்மாட்ட கொடுத்துட்டு போய்க்கலாம். அவங்க அம்மா 2-3 இடத்துல வந்து மாறி இருக்கைகளை வந்து ஃபோன் வந்து மிஸ் ஆகிட்டு ஐஃபோன் 11 அது வந்து என்னட்ட லொக்கேஷன் ஷேரிங்லாம் இருந்தது. அங்கே போனாலும் இந்த லொக்கேஷன் 2 பேருமே ஷேர் பண்ணுவோம் அதில் இருந்தது. ஆனாலும் வந்து 24 மணி நேரத்துக்கு பிறகு அது வந்து ஆஃப் ஆகிட்டு உடனே அதை சொல்கிறது முன்னுக்கு உடனே வந்து நாங்கள் கால் பண்ணி பார்த்துனாங்க அந்த நம்பருக்கெல்லாம். ஆனால் அது வந்து அந்த டைம் வந்து ஆஃப் பண்ணியிருந்ததா இல்லை கீழே விழுந்துருந்தாண்டு இப்போ வரைக்குமே வந்து தெரியலை. அது நாங்கள் எங்களால் வந்து ரீச் பண்ணவே முடியாமல் போயிட்டுது. இப்போ 7ஆவது கட்டத்துக்கு என்ன செய்ய வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம் கேன்சல் பண்ணி எடுத்துட்டோம். ஐஃபோனை எடுத்து வந்து இந்த ஒரு இதிலே வந்து பிரயோஜனப்படுத்த இல்லாது என்றாலும் வந்து அந்த ஒரு காரணத்தால் வந்து நாங்கள் இமி நம்பர் ஒன்று இருக்கும். அதாவது நாங்கள் ஒரு ஃபோன் எடுக்கிறோம்னா அதில் வந்து ஒரு பாக்ஸில் இமி நம்பர் இருக்கும். அந்த ஒரு நம்பரை வச்சு என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம். அவையில் வந்து இமி நம்பரை வச்சு ட்ராக் பண்ணி பார்க்கலாம் இங்கே இருக்குது அப்படி ஃபோனுன்றதை. அதால் வந்து அதுக்காக தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். கல்யாணம் கேட்போம் என்ன நடந்தது அன்றைக்கு. சரி அன்றைக்கு என்ன நடந்தது? நான் கொஞ்சம் வெட்டிங் வேலையில் அம்மாட்ட கையில் ஃபோனை கொடுத்துட்டு போயிட்டேன். நானும் அவள் இருக்குத்தானேன்ட்டு கடைசி வரைக்கும் பார்க்கல, இடையில பார்த்துருந்தாலும் அது கிடைச்சிருக்கு. கொடுத்துட்டு எல்லாம் ஓகேன்றதில் அம்மா வீட்டை போகிறான்றோன்னு தான் நான் பேக்கை வேண்டிட்டு ஃபோனை எங்கேன்னு பார்த்தா ஃபோனை காணையில். அப்புறம் கால் பண்ணி கேட்டால் அவாக்கும் தெரியலை அந்த இடத்துல கையில் வச்செங்கேயோ மிஸ் ஆகிட்டு. சரின்னுட்டு ஃபுல்லாக நாங்கள் வெட்டிங் ஹால் ஃபுல்லாக தேடி எல்லாம் பார்த்துட்டோம். நானாலும் இல்லை. ஆனால் நான் வந்து ஃபோன் வந்து சார்ஜ் இல்லாமல் இல்லை, 99% சார்ஜோட தான் கொடுத்தேன் நான். ஏன்னா நான் அந்த ஃபுல்லாக ஃபோன் யூஸ் பண்ணல. அப்படி இருந்து ஆஃப் ஆக இப்போ கீழே எதுவும் விழுந்து ஆஃப் ஆகிட்டா இல்லை யாராவது ஆஃப் பண்ணிட்டு நம்ம இப்போ எங்களுக்கும் வடிவாக தெரியாமல் யாரையும் சந்தேகப்படவும் இல்லாமல் இருக்குது. அதால் தான் அங்கே வந்து சிசிடிவியும் இருந்தது. சிசிடிவி வந்து லாங்கில் இருக்கிறால வந்து எங்களால் அதை கண்டுபிடிக்கலாம். மற்றது ஹோல் ஆக்கள் முன்னுக்கண்டா பின்பக்கமாக தூரமாக இருந்ததால் கொஞ்சம் பார்த்து நாங்கள் இருந்தாலும் இப்போ நாங்கள் ஹோல்காரர்கிட்ட கேட்டிருக்கோம். சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து பென் டிரைவில் ஏற்றி தாரேன்னு சொல்லி இருக்கணும். இப்போ அதையும் வீட்டை கொண்டு வந்து வச்சு கொஞ்சம் படிவாக பார்த்துட்டு இப்போ இதுலேயும் போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அது வந்து கனவரசமாக நான் யூஸ் பண்ண ஃபோன், அது சும்மா ஃபோனுன்ட்டு விட்டுட்டு போயேல. அதில் தான் எல்லாமே இருக்குது, கண்டெக்ட்டுகள் மற்ற ஃபோட்டோஸ்கள் நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ அதால் தான் இப்போ வந்து போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த இமி நம்பரை கொடுத்து அது மூலமாக ட்ராக் பண்ணி பார்க்கலுமான்னு சொல்லி போலீஸுக்கு போகிறேன். வந்துட்டேன். இனி போய் உள்ளே போய் என்ன நடக்குதுன்ட்டு வந்து வெளியில் அதோட என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ள கம்ப்ளைண்ட் கொடுக்கலுமா இல்லையாண்டே தெரியல. ஏன்னா யாழ்ப்பாணத்தில் துளைஞ்சது வந்து யாழ்ப்பாணத்தெல்லாம் கொடுக்கணுமன்றது தெரியல. இது வந்து ஒரு அவேர்னஸ் பரிதாபம் தர்றதுக்காக உங்களுக்கும் இப்படி என்ன மாதிரி இருக்கா நடந்துருந்து. அப்போ சில நேரம் எங்களுக்கு இது வேறு மூலமாக கண்டுபிடிக்க இயலுமெண்ட் அது எங்களுக்கு தெரியாமல் இருக்கும், வேறு உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். இப்போ அதை நீங்கள் கொமெண்ட்ஸில் சொன்னாலும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்னென்னு கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற. சரி இது மட்டும் இல்லை, இதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கு நாங்கள் செய்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய. இப்போ 3 நாளாக இந்த ஃபோன் தெரிஞ்சதுலேருந்தே கொஞ்சம் டிப்ரெஸ்மெண்ட் மாதிரி ஒரே மைண்ட் யோசனையாகவே இருக்குது. அப்படியே ஃபோனும் வேண்டிக் கொள்ள இல்லாதானே. அப்போ அதான் அதுவும் ஒரு யோசனை. சரி நாங்கள் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு என்ன நடக்குதுன்னுட்டு வந்திருக்காங்க. இதில் பாருங்கள் வவுனியா போலீஸ் ஸ்டேஷன். இதில் உள்ளுக்கெல்லாம் வீடியோ எடுத்தோம்னா கரெக்டாக எங்களே இதுக்கு உள்ளே போட்டுருவாங்க. ஒரு டே உள்ளே போயிட்டு என்ன நடக்குதுன்றதை நம்மளை பார்த்துட்டு சொல்கிறேன். சரி இப்போ வவுனியா போலீஸுக்கு போனாங்க, கம்ப்ளைண்ட் போடலாமாம். ஆனால் ஒரு போலீஸ் ஒரு ஆள் சொன்னவர் வந்து யாழ்ப்பாணத்தில் துளைச்சது யாழ்ப்பாணத்தில் தானே போடணும் அப்படின்ட்டு. அப்போ அவர் ஓஎஸ்சியோ பெரிய ஆள் ஒரு ஆள் இருந்தவர்
அவர் வந்து சொன்னார் இல்லை ஃபோன் துளைஞ்சதானே இங்கே வந்து போடுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த போலீஸ் பிரிவுகள் இருக்குன்னு கேட்டவே நாங்கள் சொன்னோம் நெலுக்குளம் அப்படின்ட்டு. நெலுக்குளத்துக்கு வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபோன் நம்பர் இமெயில் நம்பர் 2 நம்பர் இருக்கும், அதெல்லாம் எழுதி ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குது. அந்த ஃபார்மை வந்து நிரப்பி கொடுத்துட்டு நாங்கள் வந்திருக்கிறோம். இனி அதை ட்ராக் பண்ணிவிடணும்னு நினைக்கிறேன். பாப்பம் உண்மையிலுமே வந்து இது எங்களுக்கு ஒரு நல்ல படிப்பினை. எதிர்பார்க்கல ஃபோன் துளையும் அப்படின்ட்டு, அதான் உண்மையான ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 நாளில் ரெஸ்பான்ஸ் பண்ணிவிடும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு எனக்கு தெரியலை. சரி, நாங்கள் இதில் இருந்து அடுத்ததாக என்ன செய்கிறோம்ன்றதை பார்ப்போம். சரி, இப்போ ஒரு 3 நாள் கழித்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நாங்கள் அப்போ வந்து சொன்ன விஷயம் வந்து எங்களுக்கு ஒரு ஷாக்காக இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து எடுத்தாக்கள் வந்து வேறு ஒரு சிம்மோ இல்லது இருக்கிற சிம்மில் வந்து யூஸ் பண்ண வழிகிட்டால் தான் வந்து இவையால் வந்து நம்பரை வச்சு ட்ராக் பண்ண முடியுமா. அவையில் அதை செய்யாத பட்சத்தில் வந்து கண்டுபிடிக்கவே இல்லாது அப்படின்னு சொன்னார்கள். குறிப்பாக வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன்டா இது நடந்திருக்கலாம். ஏன்னா ஃபோன் லோக் உடச்சி போட்டு அவையில் வச்சிருக்கலாம். ஆனாலும் வந்து ஆப்பிள் ஃபோன் வந்து போய்க்கல வந்து பாஸ்வேர்டை ஒரு 5 தடவை ட்ரை பண்ணிக்கல வந்து எல்லாமே வந்து அழிஞ்சிடும். இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அழிஞ்சிடும். அதை தவிர்த்து அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை லொக் உடைச்சி கடையில் கொடுத்து லொக் உடைக்கணும்னா அதுக்கு பிறகு வந்து ஐக்ளோட்டுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஐக்ளோட்டுன்ற பாஸ்வேர்டோ இல்லை அந்த ஐடி தெரியாமல் அதில் காட்டு நினைக்கிறேன் பாஸ்வேர்ட் தெரியாமல் வந்து எந்த ஒரு விஷயம் வந்து அந்த ஃபோனில் வந்து செய்யலாது. அதால் வந்து அதையும் தாண்டி யாராக லொக் உடைச்சி இந்த சிம்மை போட்டு பாவிச்சிடமாட்டா எங்களுக்கு போலீஸுக்கு வந்து தெரிய வரும். அதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் இருக்குது தான் அதில் வந்து அட்ரஸ்லாம் எழுதி கொடுத்துறாங்களா, அந்த அட்ரஸுக்கு வந்து அங்கேருந்து லெட்டர் கொண்டு வருமாம். அந்த லெட்டரை கொண்டு அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம்னா தான் அங்கே ஏர் யூஸ் பண்ணிடணும் அப்படின்றத வந்து சொல்லிடணும் அப்படின்னு சொன்னவே. அதால் வந்து இது கிடைக்கிறதுன்றது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். குறிப்பாக இதை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு வழியில் உங்களால் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வீட்டாக்களெல்லாம் சொல்கிற விஷயம் கார் எடுத்த கண்ணூர் தான் ஏதோ ஒன்று இருந்தது ஃபோன் போயிட்டு அப்படின்னு சொல்லினா எனக்கு அதில் நம்பிக்கையிலான ஒரு சில நேரங்களில் வந்து நம்பலாம் போலேயும் இருக்குது. என்னவோ தெரியலை. ஏனென்றால் அதுக்கு பிறகு கொஞ்சம் கையாளினிக்கோ கஷ்டகாலமாக நடந்து கொண்டு இருக்குன்னு தான் சொல்லணும். என்றாலும் சரி, ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு வண்டின ஃபோன் வேலைக்கு போய் காசு சேர்த்து வண்டின ஃபோன் வந்து அது இல்லாமல் போயிட்டுன்றது ஒரு கவலை தான். என்ன செய்கிறது, எல்லா இழப்புகளையும் வந்து ஏற்றுக்கொள்ளணும், அதான் மனிதன். சரி, இதுக்கு பிறகு வந்து நாங்கள் அடுத்தது என்ன செய்கிறோம்ன்றதை பார்ப்போம். சரி, இப்போ அடுத்த நாள் எல்லா கவலைகளையும் மறக்கையில் மனசில் இருக்குது. ஆனாலும் வந்து வேண்ட வீட்டை வந்து நாங்கள் துணுக்காய்க்கு வந்தாங்க. அப்பைக்கில் வந்து வேண்ட பக்கத்து வீட்டாக்கான சசிவதனியாக்காண்டு அவைண்ட வயல் வந்து குறிப்பாக வந்து இது வந்து பண்டி வெட்டி அப்படின்னு சொல்லுவினோம். இங்கே வந்து இப்போ வயல் வெட்டி கொண்டிருக்கணும், வந்து வீடியோ எடுங்க அப்படின்ட்டு நாங்களும் கேட்டிருந்தோம். நாங்கள் நீங்கள் வயல் வெட்டிகளை சொல்லுங்கள், கரெக்டாக எடுப்போம்ட்டு வீடியோ அப்போ சொன்னவே இல்லை. அப்போ தான் வந்திருக்கிறோம். செருப்பை கலட்டிட்டு போயிருக்கீங்க. சரி, நாங்களும் அதே மாதிரி இந்த கதிரையும் இருக்கா, காட்டுங்க கதிரை எப்படி இருக்குண்டு. இது என்ன அரிசி எனக்கு தெரியும், கேட்டு தான் சொல்லணும். கதிர் வந்து பழுத்துட்டுது. கதிர் வந்து இங்கே வெட்டுற பருவத்துக்கு வந்து ஆனால் இங்கே பூச்சி அடிச்சிருக்கு பாருங்க. ஏன்னா அந்த மழை வெள்ளம் அடித்ததானே, ஆனால் அதிலிருந்தே இவ்வளோ வந்தது வந்து பெரிய விஷயம்தான். உண்மையிலுமே வந்து விவசாயம் செய்கிறது வந்து அவ்வளோ இலகுப்பட்ட காரியம் இல்லை. அதே மாதிரி இங்கேருந்து அங்கே போகிறது வந்து எங்களுக்கு இலகுப்பட்ட காரியம் இல்லை. இல்லை சார், நாங்கள் வர ஒரு அரை மணித்தியாலும் இல்லை, 1 மணித்தியாலும் லேட் ஆகிட்டு. ஆனாலும் வந்து இங்கே 2-3 வரம்புகள் வெட்டிட்டோம். 2, 3, 4, 5 வரம்பு வெட்டிட்டேன். அதான் மிஷின் என்றால் வந்து இப்போ இலகுவாக வெட்டினோம். அந்த காலத்துல எல்லாம் கையால் வெட்டுறதானே. ஆனால் இந்த இப்போயும் வந்து அப்படி வெட்டுறாங்க இருக்கணுமா. சரி, காலைல ஏதோ சம்பவம். இங்கே நண்டுண்ட கோது வருவான், இங்கே நண்டுண்ட கோது இதில் இருந்துருக்கு. பாம்பு வேற இருக்குங்க யாழ்னி. ஓ, இருக்கும். இந்த சோத்து பானையை கொண்டு வயலால் அப்படி நடந்து ஏலேலோ இல்லை சார், நான் ட்ரோன் பேக்கை கொண்டு நடந்து சாமி எங்கே இருக்கு இந்த பாருங்க. அந்த மிஷின் ஓடின இதுகள் எல்லாம் எப்படி இருக்குண்டு. இது என்னடா புதுசாண்டு கேட்குங்கடா. இல்லை, நாங்கள் இந்த ஒரு தருணத்தில் நாங்கள் நிற்கிறோம்ன்றதை காட்டத்தான் இதை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இங்கால தண்ணி இல்லை, அங்கால பாத்திக்க தண்ணி இருக்கு. தண்ணி இருக்கக்கூடாது வெட்டுறதுக்கு என்ன. விழுந்து. ஆனால் ஒரு வயசுல நான் சின்ன வயசுல போயிருக்கேன் இந்த வயல்களுக்குள்ள எல்லாம். இதில் கிடாங்கி இருக்கு, பார்த்து வாங்க. சரி, இப்படி இருக்க உங்களுக்கு வயல் இருக்கும். உங்களுக்கு இருக்கு இந்த இந்த இப்படி வந்து நாங்கள் இந்த ரோட்டால வராம நேர போவாங்க வயல் இருக்கு. ஆனா வயல் செய்யல. உங்களோட பெரிய பாண்ட வயலும் இதை இருக்கு நீங்கள். அது வேற இடம், அது ஒட்டங்குளத்தில். அப்படி வயல்கள் இருக்கு, அதை செய்யணும். ஆனால் செய்யறதுக்கான பணம் வந்து பிரச்சனை என்ன இல்ல. யானை காவல் எல்லாம் இருக்காங்க, காவல் கட்டி ட்ரோனையும் கொடுத்து இதையும் கொடுத்து யானை காவல் ட்ரோன் ஷாட் எடுத்து உங்களுக்கு எல்லாம் காட்டுவேன் மக்களே. இதுக்குள்ளே ஒரு கிடங்கு இருக்கு, பார்த்துவேன். வரம்புல கீழே பார்த்து நடக்கணும், மேலே பார்த்து நடந்த மாட்டா சம்பவம். வட்டி தேங்காய் உடைச்சிருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கறது தான் தரவனுடைய யோசனை. நான் அதுக்கடையில் வந்து சம்பவம் முடிஞ்சுது. சரி, என்றாலும் வந்து பரவாயில்லை. வயலில் ஓனர் அம்மா அங்கே நிற்கிறா.
இது வெட்டுறதுலேயும் வந்து கொஞ்சம் டெக்னிக் இருக்குது போல இருக்கு. இது வந்து சைனாண்ட தான், வெட்டு மிஷின்ண்டாலே சைனாண்ட தான். போனரம் எவ்வளோ விதைச்சனிகள், எத்தனை ஏக்கர்? 3.25 ஏக்கர். அப்போ இந்த வெள்ளம் வந்து அழிக்கலையா உண்டு? இதெல்லாம் பாருங்க, இஞ்சால எல்லாம் ஃபுல்லாக அழிஞ்சு போய் தான் இருக்கு. அப்போ இது வெட்டுறதுக்கு எவ்வளோ மனத்தியாளது காசா? ஏக்கருக்கு காசு. ஏக்கருக்கு எவ்வளோ? 15,000. அது வச்சிருந்தா நல்ல வேணாம் காலப்போக்கில். சரி, இது மட்டுமா வயல் இருக்கு இல்லை? வெட்டிட்டீங்களா? சரி, ஓகே. அக்கா வந்து கேட்ட உடனே வந்து அனுமதி தந்ததுக்கு முதலாக நன்றி. நாங்கள் அப்படியே இஞ்சால வெட்டுறதை பார்ப்போம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, பார்த்து கொண்டு இருக்கல வேறு. பெரிய வரம்பு வெட்டைகளை வந்து ரோட் ஷாட் எடுத்தால் நல்லாயிருக்கும். இது வந்து இந்த அக்காண்ட மகன் தெரியும், அறிவிட்டு இந்த இதுகள் எல்லாம் வெட்டுற போர்டரில் இருக்கிறதெல்லாம் வெட்டி அந்த மிஷினுக்குள்ளே போட்டால் சரியா வெட்டா க்ளீன் பண்ணி தரேன். அதுக்குள்ளே போடுற அதுக்கு இதோட விளையாட்டு பிள்ளை நம்ம பார்க்காம ரோன் ஷாட்டை பார்ப்போம். சரி, இப்போ வந்து ரோன் ஷாட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட வந்து இப்போ கீக்குன்னு கத்துற சத்தம் இருக்குது தானே, அது வந்து அந்த மிஷின் கத்து தான். அது கத்தினா தான் நிறைஞ்சிட்டு அர்த்தம். இது 2-3 வரப்பு, இங்கே பாருங்க, இந்த வரப்பு வெட்டி, அந்த வரப்பு வெட்டி, அங்கால வரப்பு வெட்டி, இப்போ 4வது வரப்பு வெட்டிக்கில் தான் வந்து நிறைஞ்சிருக்கு. அப்போ அதை அழிவு அப்படின்ட்டு காட்டி இருப்பினம். இங்கே பாருங்கள், இந்த இப்படி இடையிட துண்டுகளில் வந்து காணா போயிட்டு இந்த வெள்ளத்தால் இதில் எல்லாமே அழிவு. இதிலேயே கிட்டத்தட்ட இப்படி பார்க்க போனால் அங்கே பாருங்கள், அங்காலையும் இருக்குது. ஒரு 2-3 பேக்குக்கு வந்துடுவேன் இதிலெல்லாம். சரி, இப்போ அந்த நெல்லை வந்து கொட்ட போயிடும். டிராக்டர் வேறாட்டிக்கு அதில் பேக்கில் பிடிச்சி தான் வந்து கொட்ட வேணும்.
ஒரு வரப்புகள் வெட்டினால தான் வந்து கொண்டு வரலாம். இந்த வரப்பில் நடக்கிறதே ஒரு இதுதான். நாங்க போறதுக்கு இடையில பேக்கில் கொட்டிடுறோம் போல. சரி ஓமோ இப்போ சுனைக்கும் வேணே சுனைக்கும் நெல். சரி நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டோம் கொட்டுறதுக்கு. இந்த இப்படி வேக கழுவி கொண்டு நடக்க எப்படி இருக்கு தெரியுமா? வின்னர் படத்துல வடிவேல் அடி வேண்டிட்டு என்ன அடி என்ன மாதிரி இருக்கு. பேக்ல வச்சு கொட்ட போயிடும். ஒரு டேங்க் ஃபுல்லானா எத்தனை பேக் வரும் தெரியாது. முன்ன பின்ன பயலா செய்யலாம். அது சரி. இப்போ வயல்கார அக்காட்ட வந்து கேட்டு நாங்கள் ஒரு டேங்க் இப்படி ஃபுல்லான எத்தனை வரும் 15-16 பேக் வரும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓ இங்கே ஒரு ஆள் சும்மா வேலைக்கு சும்மா இருக்கிறவா கொண்டு சேர்த்து விடுவோம். நானும் வேலை செய்யணும். அவனிக்கல கொட்டிட்டுனா சரி பாருங்க எத்தனை பேக் கொட்டினோம் 15 சொல்லியிருக்கிறோம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா 10வது பேக் வந்து போய் கொண்டிருக்கு. இப்போ அக்கா வந்து அதில் போய் உதவி செய்து கொண்டிருக்கா. உண்மையிலுமே வந்து இந்த ஆண் பெண்ணு இல்லாமல் அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க பாப்போம் எங்கட வயல்ன்ற ஒரு நினைப்பில் வந்து வேலை செய்து கொண்டிருக்கணும். இதே உங்களே விட்டால் செய்வீங்களா கையால்? நீங்கள் தான் வயல் விதைக்க. அதான் சொன்னேன் காசு பிரச்சனை. காசு இருந்துச்சுன்னா கட்டாயம் செய்யலாம். வயல் இருக்குது, வளவிலையும் இருக்குது. அடுத்த முறை சிறுபோகம் செய்யலாது. தண்ணி பிரச்சனை காலபோகத்துக்கு அடிச்சா விதைச்சா என்ன ஒரு பிரச்சனை இங்கே யானை காவல் இருக்கும். உங்களோட விடண்டா பிரச்சனை இல்லை. ஒரு 2 ஏக்கர் அதுக்குள்ள பிடிச்சி விதைச்சா சரி. பிடிச்சி விதைச்சாண்டு வீடியோவில் போட்டு அடிக்கிறது. ஒரு கா ஃபுல்லானதுக்கு கிட்டத்தட்ட 17 பேக் 15லேருந்து 17 பேக் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னவே அதுதான் உண்மையும் கூட. சரி திருப்பி வந்து அப்படியே வெட்ட போயிடும். சரி இப்படியே வந்து வெட்டி கொண்டு தான் இருப்பினோம். என்ன வெட்டி கொண்டு இருப்பினோம். வயலாக்கள்கிட்ட கதைக்கிற நிறைய விஷயங்களை வந்து கதைக்கலாம். இது எவ்வளோ நட்ட லாபம் அப்படின்னு அதெல்லாம் குழப்பக்கூடாது. அதோட வந்து நாங்கள் இதில் இருந்து வெளிக்கிட போகிறோம். அடுத்தது என்ன நடக்குன்ற பாருங்கள். வெளிக்கிட அப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா வவுனியா காரை போய் சர்வீஸ் போட்டுட்டு நாளைக்கெல்லாம் ஒரு சம்பவங்கள் எல்லாம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கிற சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து காரை கழுவோம் அப்படின்னு கொண்டு வந்தேன். இதில் பாருங்கள் குஞ்சுகளெல்லாம் செய்கிற விளையாட்டுகள் உருள்றான் பிறல்றான்னு ரோட்டில் ஓடுறான். அதை தங்கச்சி சமாளிக்கிறாள். கடவுளே படுற பாடுகள்ண்டா. அதே மாதிரி இந்த உயரத்தில் ஏற்றுறது வந்து எனக்கு பயம். அந்த நடுவில் வந்து கிடங்குகளை வீழ்த்திடுவோம் அப்படின்ட்டு அவங்க கையிலே வந்து கொடுத்துட்டு பார்த்து கொண்டு இருக்கிறேன். இங்கே வரங்களா வேட்ட விளையாட்டை தூக்குறான் அந்த இதை. டே அடி வேண்ட போறீங்க கார அண்ணாக்கள்கிட்ட. இப்போ வந்து சிலுவையெல்லாம் கழுவி முடிஞ்சு அப்படியே மேலே கழுவி கொண்டு இருக்கிறேன். டே உங்களோட குழப்படின்ற அளவு கடவுளே. உங்களை வச்சு சமாளிக்கிற கஷ்டம். ஐயா போய்க்கல அப்படியே பார்த்து கொண்டு இப்போ நான் ஏற்றிட்டு போங்கன்ட்டு பரிதாபமாக ஏற்றிட்டு வந்தால் இங்கே குழப்படி வந்து தாராளமாக இருக்குது. டே கவுண்டு விழுந்துருவா. நிப்பாட்டு காணும். சரி இல்லை பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு நினைக்கிறேன். இன்டீரியெல்லாம் உள்ளே க்ளீன் பண்ணி அதே மாதிரி வெளியில் சர்வீஸ் போகிறதுக்கு வந்து 1700 இப்போ கழுவி கொண்டு இருக்கல. 2 பேரும் இந்த போட்ட குழப்படிக்கு இதில் வேற விட்டுருக்கேன். அவர் அதில் கையை கட்டி கொண்டு இருக்க சொன்னான். பாருங்க தனியாக இருந்து செய்கிற குழப்படியில் பாருங்க வேறு பாட்டு போடுறான் ஏதோலாம் செய்கிறான். சரி இப்போ காரை வச்சுருந்தேன் கழுவிட்டு. அதில் ரங்கேக்கிலே பயமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இதுக்கப்புறம் இன்டீரியர் க்ளீன் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து க்ளீன் பண்ணி கொண்டு வாங்க. கச்சான் போட்ட கோதுகள் தான் வந்து நிறைய இருக்குது. இங்கே பாருங்க எல்லாமே கச்சான் கோதுகள் தான். ஒரு நாள் ஏற்றிட்டு போய் யாழ்ப்பாணம் ஃபுல்லாக போட்டு விட்டாங்க. இப்போ சர்வீஸ் போட்டுட்டு வந்துட்டேன். இதுக்கு பிறகு வந்து ஒரு அயர் தான். குறிப்பாக வந்து டூரிசம் மட்டும் இல்லை, செல்ஃபாக வந்து வாகனத்தை கொடுக்குறதில்ல. ஏன்னா வாகனத்தை கொடுத்தோம்னா யார் எப்படி பாவினோம் அப்படின்னு தெரியாது. அதை தவிர்த்து நீங்கள் ஏர்போர்ட்டில் இருந்து இது எங்களோட வட மாநிலத்துக்கோ இல்லை வேறு எங்கேயாவது போகணும் அப்படின்னு எங்கண்டா கட்டாயம் நான் வாட்ஸ்அப் நம்பரை கொடுக்குறேன். அதில் நீங்கள் தொடர்பு கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி டூரிஸ்ட் பேக்கேஜுகளும் வந்து ரெடி பண்ணி கொண்டிருக்கேன். அதுக்கான ஒரு தனி வீடியோவும் வந்து கிட்டடியில் உங்களுக்கு போடுவேன். அதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட வந்து இந்த வீடியோவை வந்து முடிக்கிறேன். இந்த வீடியோ தான் காரணத்துக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே.